செர்ரி ஒமோடா 5 மலேசியால இப்ப ஃபேஸ்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, செர்ரி U5 அப்படின்னு பேர சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செர்ரி ஒமோடா 5ல இருந்து செர்ரி U5 அப்படின்னு பேர சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரே வேரியன்ட்ல தான் வருது இந்த கார். முன்ன 2 வேரியன்ட் இருந்துச்சு. இப்போ ஒரே வேரியன்ட்ல தான் வருது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 118,000ல இருந்து ஹையஸ்ட் வேரியன்ட் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த ஹையஸ்ட் வேரியன்ட் வந்து 118,000. 2,000 விலை குறைச்சு இப்போ 116,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார்ல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பம்பர்ஸ் குடுத்திருக்காங்க. புதிய கிரில் குடுத்திருக்காங்க. ஒமோடா E5ல இருக்கிற டே டைம் ரன்னிங் லைட் குடுத்திருக்காங்க. புதிய ஸ்பாய்லர் குடுத்திருக்காங்க. புதிய 18 இன்ச் ரிம்ஸ் குடுத்திருக்காங்க. எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் நெனைக்கிறேன் அந்த ட்ரிம்மோட கலர மட்டும் மாத்திருக்காங்க. வேற எந்த சேஞ்சஸும் இந்த காருக்கு இல்ல. எக்ஸ்டீரியர்லயும், இன்டீரியர்லயும். இந்த நான் சொன்ன மாற்றங்கள் தவிர. இந்த காருக்கு பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு இந்த காருடைய கியர் பாக்ஸ். CVTல இருந்து இப்ப 6 ஸ்பீட் DCTக்கு மாத்திருக்காங்க. ஓகே. டூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த DCTக்கு மாத்திருக்காங்க. ஆனா பவர் அவுட்புட்ல எந்த வித்தியாசமும் இல்ல. இன்னொரு பெரிய சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியர் சஸ்பென்ஷன் இருக்குல்ல. ரியர் சஸ்பென்ஷன்ல டோர்ஷன் பீம்ல இருந்து மல்டி லிங்க் மாறியிருக்காங்க. டோர்ஷன் பீம்ல இருந்து மல்டி லிங்க் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒமோடா 5 வந்து பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் ரைட் வந்து கொஞ்சம் பம்பியா இருக்கும். கொஞ்சம் பம்பியா இருக்கும். இப்போ மல்டி லிங்க் சேஞ்ச் பண்ணதுனால, உங்களுக்கு ரியர் சீட்ல உட்கார்ந்து நீங்க போனா கூட, அம் உங்களுக்கு அந்த ரைட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இவ்ளோ தான் இந்த காருக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க.